மாதிரி ஒருத்தருக்கு நோய் வந்தால் அதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம், ஒரு ஜாதக ரீதியாகவும் இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டோன் போட்டால் எப்படி அவர் வளர்ச்சி பெறலாம், அதுக்கப்புறம் ஒரு அரசியல்வாதியே அளவுக்கு உயரணும் அப்படின்னா அவங்களுக்கான சில வழிமுறைகள் எப்படி, இந்த மாதிரி நிறைய அபூர்வமான விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இதை எந்த வயசுலேருந்து தொடங்குனீங்க? நான் வந்து 76லேருந்து படிக்க ஆரம்பிச்சது. அதாவது ஜோதிடர் சித்த வைத்தியர் ரெண்டையும் ஒன்றா சைமல்டேனியஸாக அது வந்து ரிசர்ச் பண்ணுது. அதனோட நோக்கம் என்னென்னா, ஜனங்களுக்கு எல்லாருக்கும் குரு வேணும். குரு வேணும். அது வந்து ரெக்கவரி, அதாவது ஒரு மனுஷன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் சனி ஒன்றா உச்சமாக இருக்குது துலாத்துலனா, அதை பசங்க படிக்க முடியாது. படிக்கிறது ரொம்ப போராடுவாங்க. அவங்களுக்கு எப்பவுமே வாத நாடி தான் ஓடும். அவங்க படிக்கிறதே கஷ்டமாக இருக்கு. 40 மார்க் தாண்டதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கூடவே பேர் கார்த்திக்னு வந்தோன்னா படிக்கக்கூடாது. ஏன்னா கூட்டினா 8 வரும். அப்போ டோட்டலாக அவங்கள படிக்கிறதுலேருந்து அவங்கள டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அவங்க வந்து அயன் வேறு அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும் பாடியில். பிளட் டெஸ்ட் எடுத்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு எப்பவுமே வாத நாடி தான் ஓடும். பித்த நாடி ஓடுறவங்க மட்டும் தான் படிப்பாங்க. அதனால தான் சிவபெருமான பித்தா பிறைச்சூடின்வாங்க. யார் ஒருத்தருக்கு பித்த நாடி வருதோ அவங்க மட்டும்தான் புக் எடுத்து படிச்சுட்டே இருப்பாங்க. அதனால தான் வள்ளலார் ஒரு இடத்துல சொல்லும் போது, ஒருத்தர் ஞான மூலிகைகள் என்னும்போது 2-3 அவர் மெயினாக 2 மூலிகை தான் சொல்லுவார் திருவருட்பாவில். ஒன்று பார்த்திங்கன்னா அவர் வந்து சொன்னது கரிசலாங்கண்ணி, இன்னொன்று தூதுவலை. அதனால தான் பார்த்தீங்கன்னா தூதுவலை ரொம்ப முக்கியமானது அவரோட புக்கில். அதே தூதுவலை, அதே மாதிரி கரிசலாங்கண்ணி அவர் 200 வருஷம் இருக்கலான்றார் மினிமம் கரிசலாங்கண்ணி சாப்பிடும்போது. ஏன்னா அது லிவர் வந்து பித்த நீர் அதிகமாக சுரக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். பித்த நீர் எந்த அளவுக்கு சுரக்குதோ அதுதான் ஞானசான மூலிகைன்றது காரணமாக இருந்தது. காரணமே அந்த பித்தம் சுரந்துக்கிட்டே இருந்தால் தான் படிக்கிற ஆர்வம் இருக்கும், கியூரியாசிட்டி இருக்கும், இன்ட்ரெஸ்டாக படிப்பாங்க. இதே சனி உச்சமாக இருக்க ஒரு ஜாதகம்னா அந்த குழந்தை வந்து ரொம்ப கஷ்டப்படும். கூடவே பேர் அவங்களுக்கு சரியாக அமையலைன்னா 8ஆம் நம்பரில் அமையுது. சனினா வாதம், 8னா சனி, இப்படி எல்லாமே சனியுடைய ஆதிக்கத்துக்கு உட்படும் போது அவங்க என்ன பண்ண நிறைய சாப்பிடுவாங்க, நல்லா தின்னுகிட்டே இருப்பாங்க. அப்போ என்னென்னா அவங்களுக்கு வாதம் தான் ஓடும். வாதம் ஓடும்போது பார்த்தீங்கன்னா அயன் இன்க்ரீஸ் ஆகிடும் அவங்களுக்கு. அயன் யாருக்கு அதிகமானாலும் படிக்க முடியாது. தோற்பு தான் அதனுடைய அயனுக்கு பேர். இன்னொரு பேர் தோற்பு வந்து அதிகமாச்சுன்னா ரத்தம் எக்கச்சக்கமாக ஏறினவே வாதம் தான் அதிகமாகிடும். வாதம் அதிகமானா தூங்கினே இருப்பாங்க. சூப்பர் சார். இந்த மாதிரி அது வந்து இப்போ எனக்கு ஒரு தாட் இருந்தது, விதிப்படி தான் நடக்கும்னா அப்புறம் எப்படி தான் அது எதுக்கு ஜோசியம் பார்க்கணும், இதுதான் ஒரு கொஸ்டின் மார்க் சின்ன வயசுலேருந்து. அவன் தலையெழுத்துனா அப்புறம் ஜோசியரே தேவையில்லையே, நமக்கு அது வழி இருக்கான்னு தேடும் போது பஞ்சாங்கத்தில் தெளிவாக இருக்குது. அவங்க பஞ்சாங்கத்தில் சொல்லியிருக்காங்களோடய ஜோசியர்கள் அதை ஃபாலோ பண்ணுறதுல